ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இன்னைக்கு நம்ம மல்டி வைப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மல்டி வைப்ரேட்டர் ரெண்டு டேர்ம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வைப்ரேட்டர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வைப்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லலாம் வைப்ரேட் மோட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், மொபைல் வந்து சவுண்டு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு அதிர்வு வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன மூமெண்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் தான் வந்து இந்த மல்டி வைப்ரேட்டர். ஸோ நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த அதிர்வுல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மல்டி வைப்ரேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்விட்சிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நான் சைனூசாய்டல் வேவ்ஸ், அதாவது ஸ்கொயர் வேவ், ரெக்டாங்குலர் வேவ், சாட்டூத் வேவ் அப்படின்னு இந்த மாதிரி வேவ்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர், ஃப்ரீக்வன்சி டிவைடர் அண்ட் மெமரி எலிமெண்ட்ஸா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மல்டி வைப்ரேட்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டி வைப்ரேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சிஸ்டரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையரா நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும் லீனியர் ரீஜியன்ல. ஸோ இப்போ இதுல இந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட் ஸ்டேஜை வந்து நம்ம ப்ரீவியஸ் ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனை தான் நம்ம கப்பிள்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கப்ளிங் அப்படிங்கிற கனெக்ஷனை வந்து ஒரு ஸ்டேஜுடைய அவுட்புட்டை எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ஆம்பிளிஃபையரோட ஸ்டேஜ்க்கு நம்ம ஃபீட்பேக் பண்றோம். ஸோ இப்படி கப்பிள் பண்ணும்போது நம்ம ரெசிஸ்டரை வந்து கப்ளிங் டிவைஸை ரெண்டுத்துக்கும் நடுவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்ட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்ட் ஆம்பிளிஃபையர் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் அவுட்புட் ஆஃப் ஒன் ஆம்பிளிஃபையர் டு இன்புட் ஆஃப் அனதர். ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எடுத்த உடனே மல்டி வைப்ரேட்டருடைய டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்ட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கப்பிள்ட் ஆம்பிளிஃபையருடைய டெஃபினிஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டிரான்சிஸ்டரை தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணுவோம் லீனியர் ரீஜன்ல. கப்பிள்ட் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கும் போது 2 ஸ்டேஜஸை நம்ம ஃபீட்பேக் பண்ண போறோம். அண்ட் அந்த கப்ளிங் ஸ்டேஜ்ல நம்ம ரெசிஸ்டரை யூஸ் பண்றது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்ட் ஆம்பிளிஃபையர். ஸோ 2 ஸ்டேஜா இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்ட் ஆம்பிளிஃபையரை வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றது தான் வந்து மல்டி வைப்ரேட்டருடைய சர்க்கியூட். ஸோ இதுல நம்ம 2 டிரான்சிஸ்டர்ஸை கன்சிடர் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து 2 ஸ்டேஜ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தோம். 2 டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கும் போது இதனுடைய கனெக்ஷன் நமக்கு ஃபீட்பேக்ல இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்டை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க ஒரு பிளாக் டயக்ராமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்கு அண்ட் இதை நம்ம இப்படி ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்ட் ஆம்பிளிஃபையருடைய பிளாக் டயக்ராம். இதுல நமக்கு 2 ஸ்டேட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் அதாவது Q1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் ஆன் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆஃப்ல இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல அப்படியே ஆப்போசிட். இப்ப Q1 டிரான்சிஸ்டர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஆனா Q2 வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்ஸை பொறுத்துதான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இந்த டைப்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு சம்மரியா பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்ஸை டிபெண்ட் பண்ணி நமக்கு டைப்ஸ் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ ஏஸ்டேபிள் அப்படிங்கும்போது அதாவது நமக்கு இதில் எந்த விதமான வைப்ரேஷன்ஸும் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு இன்புட்டை ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டேட்ஸுக்கு நடுவில் இது வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூவஸாக, எந்த விதமான எக்ஸ்டர்னல் பல்ஸும் நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கும்போதே. ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூவஸாக இந்த ஸ்விட்சிங் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த பல்ஸுமே அப்ளை பண்ணல. நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கும்போதே மல்டி வைப்ரேட்டர் ஆன் ஆன கண்டிஷனில் நமக்கு இந்த 2 ஸ்டேட்ஸுக்கு வெளியே நமக்கு ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஸ்விட்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சிஸ்டர் ஆனாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட் டிரான்சிஸ்டர் ஆஃப்ல இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த
இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து 0 அண்ட் 1 நமக்கு இப்படி ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல எந்த விதமான இன்புட்டுமே நம்ம இங்க ஃபீட் பண்ணல. இந்த கண்டிஷன்லயே நமக்கு இந்த மாதிரி ஒரு மல்டி வைப்ரேட்டருடைய அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் வேவா கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு எந்த விதமான இன்புட்டுமே அப்ளை பண்ணாம ஒரு ஸ்கொயர் வேவ் கிடைக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட டினோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இது ஏஸ்டேபிளுடைய கண்டிஷன் தான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனுடைய டைம் பீரியட், அதாவது எவ்வளோ நேரத்துக்கு இந்த ஸ்டேட்லயே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற இந்த டைம் பீரியடை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க காம்பனன்ஸ் உடைய டைம் கான்ஸ்டன்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கும். அதாவது ஜென்ரலா நம்ம ஆர்சி கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய டைம் பீரியட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து ஆஃபனா நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆகும், ரெண்டு ஸ்டேட்ஸுமே கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் ஆகிற ஸ்டேட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் ஆர் ஹாஃப் ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே நமக்கு எஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதுல நமக்கு ரெண்டு ஸ்டேட்ஸ் கிடைக்கிறதுனால ரெண்டு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் வந்து எஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு டைப்லயுமே இருக்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தனித்தனியா ஒரு மல்டி வைப்ரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து சர்க்கியூட் டயக்ராம்ல இருந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ நேம்லே பார்த்தீங்க அப்படின்னா மோனோ அப்படின்னா ஒன், ஸ்டேபிள் அப்படிங்கும் போது ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் நமக்கு இந்த மல்டி வைப்ரேட்டர்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டா வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஜென்ரலாவே மல்டி வைப்ரேட்டர்ல நமக்கு ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் போது ஆப்வியஸா இன்னொரு ஸ்டேட் வந்து நமக்கு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ட்ரிகர் இன்புட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர்ல ஒரு ட்ரிகர் இன்புட் இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சேஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு வந்து ட்ரிகர் இன்புட் கொடுத்தாதான் வந்து அதனுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன் டிரான்சிஸ்டர் சேஞ்சஸ் இட் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கலி, அதாவது ஏஸ்டேபிள் டைப்ல நம்ம எந்த விதமான இன்புட்டே கொடுக்காம நமக்கு ஸ்டேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர்ல அவைலபிளா இருக்கும். ஆனா இன்னொரு டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணாதான் நமக்கு தேவையான ஸ்டேட்டே வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் கிடைக்கும், ஆனா இந்த இடத்துல நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ட்ரிகர் பல்ஸுக்கு நமக்கு சிங்கிள் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இங்க ஒரு ட்ரிகர் பல்ஸ் கொடுத்தாதான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதனாலதான் இதை வந்து ஒன் ஷார்ட் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல ஒரு லாங்கர் பீரியடுக்கு வந்து இது ஸ்டே பண்ணாது. ஆனா ஸ்டேபிள் ஸ்டேட்ல வந்து ட்ரிகர் பல்ஸ் நம்ம கொடுக்குற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேட்ல இங்க வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ட்ரிகர் பல்ஸோடைய இம்பார்ட்டன்ஸே. ஸோ இது கொடுக்குற வரைக்கும் நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ட்ரிகர் இன்புட்டும் கொடுக்காததுனால இது வந்து ஒரு லாங்கர் பீரியடுக்கு வந்து ஸ்டே ஆகாது. நெக்ஸ்ட் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ பைஸ்டேபிள் அப்படிங்கும் போது பை அப்படின்னா டூ ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் வந்து இங்க நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல ரெண்டு ஸ்டேட் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்டேட்டுமே நமக்கு ஸ்டேபிளாவே இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம் ஒரு ட்ரிகர் இன்புட் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கும். இங்க ரெண்டு ஸ்டேட்ஸுமே ஸ்டேபிளா இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு ட்ரிகர் பல்சஸ் வந்து தேவைப்படும் ஸ்டேட்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ட்ரிகர் பல்ஸ் தான் செட் பண்ணும் இல்லைன்னா ரீசெட் பண்ணும் நம்மளுடைய அவுட்புட்டை. ஸோ அப்படி செட் பண்ணும்போது ரீசெட் பண்ணும்போது சில டேட்டா வந்து எய்தர் 1 ஆர் 0வா நமக்கு இங்க ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஆப்ரேஷன் நமக்கு ஃபிளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷனோட மேட்ச் ஆகுறதுனால தான் இந்த மல்டி வைப்ரேட்டர், அதாவது பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை ஃபிளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைப்ஸுக்கும் அதனுடைய இன்னொரு நேம்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி நேமை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு.
இருக்கு. ஸோ இந்த பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் வந்து ஃபிளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 வைப்ரேட்டர்ஸ் உடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டயக்ராமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் டைப். இங்க நம்ம எந்த விதமான இன்புட்டுமே ஃபீட் பண்ணல. ஸோ நம்ம மல்டி வைப்ரேட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அவுட்புட் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து அவுட்புட்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் மோனோஸ்டேபிள். மோனோஸ்டேபிள்ல நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கும், ஆனா செகண்ட் ஸ்டேட் வந்து குவாசி ஸ்டேபிளா இருக்கும். இதுக்கு வந்து ட்ரிகர் இன்புட் தேவைப்படும், ஆனா இதுக்கு ட்ரிகர் இன்புட் தேவைப்படாது. ஸோ அந்த தேவைப்படுற ட்ரிகர் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அ பீரியட் ஆஃப் T1க்கு எடுத்திருக்கோம். ஸோ இங்க இன்புட் நம்ம இந்த மாதிரி ட்ரிகர் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட்ல மட்டும் நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ T1 ஸ்டேட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி வேல்யூ ஸ்டேபிளா கிடைக்கும். நெக்ஸ்ட் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ பைஸ்டேபிள் அப்படிங்கும் போது பார்த்துருப்போம், 2 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிளா கிடைக்கும். ஸோ 2 ஸ்டேட் ஸ்டேபிளா இருக்கிறதுனால 2 ட்ரிகர் இன்புட் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ T1 T2 டைம்ல இருக்கிற மாதிரி 2 ட்ரிகர் இன்புட்ஸை எடுத்து நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து T1 to T2 இந்த டியூரேஷன்ல நமக்கு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஏஸ்டேபிள், மோனோஸ்டேபிள் அண்ட் பைஸ்டேபிள் உடைய அவுட்புட் கண்டிஷன்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல சம்மரியா பார்த்திருப்போம். ஸோ ஏஸ்டேபிள் அப்படிங்கும் போது லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்த்திருப்போம், இதுல வந்து எந்த விதமான ஸ்டேபிள் ஸ்டேட்ஸுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மல்டி வைப்ரேட்டர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய ஸ்டேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறமா நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் பீரியட் எதை டிட்டர்மைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற காம்பனன்ட்ஸ் உடைய ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இதனுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் இதனுடைய அவுட்புட்டா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஜெனரல் கண்டிஷன். ஸோ இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நம்ம 2 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், Q1 அண்ட் Q2. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டரை எடுத்து நம்ம செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ C1. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃப் Q1 is connected to the base of Q2 through the C1 transistor. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கலெக்டர் ரோட் ரெசிஸ்டன்சஸ் R1 அண்ட் R4 எடுத்துக்கலாம். அண்ட் பயாசிங் டிரான்சிஸ்டர்ஸா R2 அண்ட் R3 எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். அண்ட் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர்ஸ் C1 அண்ட் C2 இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதனுடைய கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எடுத்து செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு வந்து இப்படி ஃபீட் பண்ணியிருக்கோம் த்ரூ C1 கெப்பாசிட்டர். இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் எல்லாமே வந்து இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். So first conditionல when VCC is applied, so நம்ம இனிஷியலா சோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கலெக்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா IC is equal to beta into IB. ஸோ பீட்டா ஐபியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரான Q1 வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த Q1 உடைய கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இதனுடைய கலெக்டரை நம்ம பேஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கலெக்டர் ஆஃப் Q1 வந்து பேஸ் ஆஃப் Q2க்கு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதாவது இந்த Q1 உடைய கலெக்டர் பாயிண்ட்ல நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இங்க பேஸ் கூட இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம இங்க ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் வந்து இதை கொடுத்துருக்கோம். இந்த கனெக்ஷன் அதாவது கலெக்டரை வந்து நம்ம செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்க்கு கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இங்க நமக்கு இன்க்ரீஸ் இருக்கும். ஆனா நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டிரான்சிஸ்டர்ல இருக்க கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்னுமே வோல்டேஜை வந்து நெகட்டிவ் வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கலெக்டர் கரண்ட் அட் செகண்ட் டிரான்சிஸ்டர் Q2 வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போயிடும். ஆனா செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்க கலெக்டர் கரண்ட் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 வந்து VCE சேச்சுரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா Q2 வந்து கம்ப்ளீட்டா கட் ஆஃப்
ஆகுறதுனால இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு விசிசிக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும், Q1 வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும், ஆனா Q2 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். இப்ப அடுத்த கண்டிஷனை நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து டயக்ராம்லயே பார்த்திருப்போம். C1 வந்து it charges through R1. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்ப வோல்டேஜ் அக்ராஸ் C1 வந்து 0.7 V அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 0.7 இன்டூ V வேல்யூக்கு ஈக்குவலண்டா நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் C1ல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா Q2 வந்து இப்ப நமக்கு சேச்சுரேஷனுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு அப்ளை பண்ணும்போது இதனுடைய கலெக்டர் கரண்ட் நமக்கு கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடும். அகைன் இப்ப பேஸ் ஆஃப் Q1 வந்து C2 கெப்பாசிட்டன்ஸ் வழியா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா Q1 வந்து நமக்கு ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆயிடும். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். இப்ப எங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்த அதே கண்டிஷன், ஆனா அப்படியே ஆப்போசிட்டா இப்போ செகண்ட் டிரான்சிஸ்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ அப்ப நமக்கு செகண்ட் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன்ல இருக்கு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா, ஏன்னா நம்ம இப்ப ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால Q1 வந்து நமக்கு இப்ப கட் ஆஃப் ஆயிடும், ஆனா Q2 வந்து சேச்சுரேஷன்ல இருக்கும். ஸோ நமக்கு Q1 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும், ஆனா Q2 வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், செகண்ட் ஆஃப் அண்ட் ஆன் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவா பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்மே அவுட்புட்ல கிடைக்கும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் கெப்பாசிட்டர் C2 வந்து it charges through R2. ஸோ இப்போ நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் C2 எவ்வளோ இருக்கும், 0.7 into V, அதாவது சேம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ C2 வந்து ஃபீட்பேக் பண்ணியிருக்கும் போது இப்போ Q1 வந்து நமக்கு சேச்சுரேஷன்ல மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் Q1 அண்ட் Q2 வந்து கட் ஆஃப் அண்ட் சேச்சுரேஷன், சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்விட்சிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் வேவ் ஃபார்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதனுடைய பீக் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா விசிசிக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர்ல நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ Q1 வந்து ஆன்ல இருக்கும், Q2 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போது இப்போ Q1 வந்து ஆஃப்ல இருக்கும், ஆனா Q2 ஆன்ல இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு பீக் வோல்டேஜ் விசிசில மெயின்டைன் ஆகுற மாதிரி கிடைக்கும். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் அகைன் Q1 வந்து ஆன்ல இருக்கும், Q2 வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் VC1ல இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ VC2 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க சைக்கிளே ரிவர்ஸ் ஆகுறதுனால அப்படியே இன்வெர்டட் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் ஏஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டருடைய அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்கலாம். frequency of oscillations, அதாவது இது எதுக்காக மெயினா நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ஸும், அதாவது ஒவ்வொரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டும் எவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ணிருக்கு அப்படிங்கிற டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா ஆஃப் டைம் ஆஃப் செகண்ட் டிரான்சிஸ்டர் Q2க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இந்த Q1 டிரான்சிஸ்டர் வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஆன்ல இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா T1 is equal to 0.69 into R1 into C1, அதாவது RC காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தியரட்டிக்கலா பார்த்தோம். ஸோ 0.69 R1 C1க்கு ஈக்குவலண்டா தான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய ஆன் டைம் வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஸ்டருடைய ஆன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய ஆஃப் டைமுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ T2 வேல்யூ நமக்கு 0.69 into R2 into C2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டல் டைம் பீரியட் ஆஃப் ஸ்கொயர் வேவா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ T1 plus T2 is equal to T அப்படின்னு கிடைக்கும். ஸோ T1 வேல்யூ 0.69 R1 C1 and T2 0.69 R2 C2. ஸோ அதை காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா 0.69 R1 C1 plus R2 C2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம் யூஸ் பண்ற ரெசிஸ்டன்ஸ், அதாவது லோட் ரெசிஸ்டர் அண்ட் பயாசிங் ரெசிஸ்டர் ரெண்டுமே ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ R1 R2 ரெண்டுமே வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி கெப்பாசிட்டர் வேல்யூ நம்ம ஈக்குவல் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ C1 is equal to C2 is equal to C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம frequency of square wave calculate பண்ணோம் அப்படின்னா formula for frequency is F is equal to 1 by T. T வேல்யூ நம்ம இங்க இருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா R1 C1 R2 C2க்கு பதிலா RNC நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 0.69 into
RC அப்படின்னு கிடைக்கும். So which is equal to 1.38 into RC. So frequency வந்து 1 by 1.38 into RC ன்னு கிடைக்கும், which is nothing but 0.7 divided by RC. So frequency calculate பண்ணும்போது நமக்கு R and C values தெரிஞ்சது அப்படின்னா இதில் substitute பண்ணி frequency of square wave என்ன அப்படிங்கிறத நம்ம calculate பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோ எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இங்கே எந்த விதமான ட்ரிகர் இன்புட்டும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். செகண்ட் வந்து சர்க்கியூட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அடிஷ்னலாக நம்ம எந்த ட்ரிகர் இன்புட்டுமே நம்ம இங்கே கொடுக்கல. அண்ட் இட் கேன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக இங்கே வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜி அப்சார்ப்ஷன் வந்து இந்த சர்க்யூட்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவுட்புட் சிக்னல் வந்து லோ எனர்ஜில இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா இங்க ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டியூட்டி சைக்கிள் வந்து இட் இஸ் லெஸ் than or equal to 50% அப்படிங்கிற கண்டிஷனை இங்கே வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது மூணு தான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். லாஸ்டா அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்ட் இன் மோர்ஸ் கோட் ஜென்ரேட்டர், டைமர் சர்க்கியூட், அனலாக் சர்க்கியூட் அண்ட் டிவி சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரை பத்தி பார்க்கலாம். ஸோ மோனோஸ்டேபிள் அப்படிங்கும் போது மோனோ அப்படின்னா 1. ஸோ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து இந்த பர்டிகுலர் மல்டிவைப்ரேட்டர் டைப்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ வென் டிரான்சிஸ்டர் கண்டக்ட்ஸ் தி அதர் ரிமைன்ஸ் இன் நான் கண்டக்டிங் ஸ்டேட். ஸோ நமக்கு 2 டிரான்சிஸ்டர் அவைலபிளா இருக்கும். ஒரு டிரான்சிஸ்டர் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று ஆப்வியஸா நான் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதுல நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் மெயின்டைன் ஆகிறதுனால தான் இதை வந்து நம்ம ஒன் ஷாட் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ இதனுடைய சர்க்கியூட் பார்க்கலாம். ஸோ ஏஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டருடைய கனெக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ம Q1 Q2 அப்படின்னு 2 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபீட்பேக்காக தான் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கனெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 இஸ் கனெக்டட் டு த பேஸ் ஆஃப் செகண்ட் டிரான்சிஸ்டர் த்ரூ C1. Next, the base of first transistor Q1 is connected to the collector of Q2 through R2 and C. So இதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். லாஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஃபீட் பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸை வந்து நம்ம செகண்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு R2 and C வழியா கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா இதுல இன்னொரு சப்ளை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், -VBB அப்படிங்கிறது. எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்க்கு கனெக்ட் பண்ணிருக்கோம் த்ரூ R3 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் இதனுடைய கண்டிஷன். இந்த ட்ரிகர் பல்ஸை நம்ம இங்க கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா இதுல நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கு. அந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு நமக்கு ஒரு ட்ரிகர் இன்புட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ட்ரிகர் பல்ஸை நம்ம எங்க கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு த்ரூ C2 கெப்பாசிட்டர் வழியா நம்ம இங்க ஒரு ட்ரிகர் பல்ஸை கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அண்ட் அது போக நம்ம யூஸ் பண்ணிருக்க RL1 RL2 இது எல்லாமே வந்து லோ டிரான்சிஸ்டர்ஸ் ஆஃப் Q1 and Q2. ஸோ சர்க்கியூட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் மட்டும்தான். கனெக்ஷன்ல நமக்கு இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. அண்ட் அது போக நம்ம இங்க வந்து ஒரு ட்ரிகர் பல்ஸ் கொடுக்கணும். ஸோ அது எங்க கொடுத்துருக்கோம், எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைப் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ல இருக்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஆனா டிரான்சிஸ்டர் ரிமைன்ஸ் இன் குவாசி ஸ்டேட் ஃபார் ஸ்பெசிபிக் டைம். இன்னொரு ஸ்டேட்ல வந்து நமக்கு செமி குவாசி, அதாவது குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க டைம் வரைக்கும் நமக்கு மெயின்டைன் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகும். ட்ரிகர் பல்ஸ் நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும் போது ஒரு குவாசி ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு டெம்பரவரியா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கே வந்து மூவ் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன். இப்ப நம்ம பார்த்து சர்க்கியூட் டயக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் Q1 டிரான்சிஸ்டர் நமக்கு ஆஃப்ல இருக்கும். ஆனா Q2 வந்து நமக்கு ஆன்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்ப Q1 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கிறதுனால இந்த கலெக்டர் வோல்டேஜ் எவ்வளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா VCCக்கு இருக்கும் அட் த பாயிண்ட் ஆஃப் ஏல. ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரான C1 வந்து சார்ஜ் ஆயிடும். இப்ப நம்ம பாசிட்டிவ் ட்ரிகர் பல்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது எந்த இடத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடும். ஸோ இப்படி அப்ளை பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர் வோல்டேஜ் இங்கே நம்ம பார்த்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இதை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னுமே கொடுக்க கொடுக்க நம்மளுடைய செகண்ட் டிரான்சிஸ்டர் இப்போ ஆஃப் ஆயிடும். அதனால C1 வேல்யூ நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வெர்டடா நமக்கு இங்க நடக்கும். இங்க வோல்டேஜ் மெயின்டைன் ஆயிருக்கு, C1 சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் பல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், நமக்கு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வோல்டேஜ் கம்மி ஆகும், சார்ஜிங் ஒர்க் நமக்கு இங்க டிஸ்சார்ஜிங்கா மாறும். ஆன் கண்டிஷன்ல இருக்கிறது ஜஸ்ட் ஆஃப்ல ஆயிடும். நம்ம திருப்பியும் இன்னொரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா Q2 வந்து இட் இஸ் அப்ளை டு, அதாவது கலெக்டர் ஆஃப் Q2ல நம்ம கொடுத்திருக்கிறதுனால அப்ளைங் இட் டு Q1. இப்ப Q1 டிரான்சிஸ்டர் நமக்கு ஆன் ஆயிடும்னு அர்த்தம். அதாவது இங்க பேரலா நமக்கு Q2 ஆஃப் ஆகுது அப்படின்னா நம்ம கனெக்ஷன் அப்படி கொடுத்திருக்கிறதுனால கலெக்டர் ஆஃப் Q2 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருக்கு கொடுத்திருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன் மூலமா நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கெப்பாசிட்டர்ல வந்து ஜாஸ்தி ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு Q1 டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல மாறும். ஸோ இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த வேலை வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம திருப்பியும் ட்ரிகர் பல்ஸை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்டேட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு திருப்பியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாறும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த மெயின்டைன் ஆகுற இந்த ஸ்டேட்டை தான் நம்ம குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் ஆர் மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த Q2 டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், அதாவது இந்த ஒர்க் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கெப்பாசிட்டர்ல இருக்க வேல்யூ வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு Q2 வந்து ஆன் ஆயிடும் with the voltage applied through the capacitor. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு Q1 ஆன் ஆகி நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்றோம், அதுல இருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு ஒரிஜினல் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கே வந்து வரும். ஸோ நம்ம பார்த்த ப்ராசஸும் இந்த சர்க்கியூட் ஆப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். இப்போ இதனுடைய அவுட்புட் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வேவ் ஃபார்ம் வைஸா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் VC1 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் Q1 ஆஃப்ல இருக்கும், Q2 ஆன்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ நமக்கு ஸ்டேட் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா சார்ஜிங் ப்ராசஸ் ஆகும்போது இப்போ நமக்கு வேரியேஷன் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகி நமக்கு Q1 ஆன் கண்டிஷன், Q2 ஆஃப் கண்டிஷன்ல மெயின்டைன் ஆகும். இது வந்து அப்படியே ஆப்போசிட் கேஸா நமக்கு VC2ல வந்து நடக்கும். ஸோ ட்ரிகர் இன்புட் நம்ம எப்போ ஃபீட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய அவுட்புட் வேரியேஷன். இப்போ இதுல the width of output pulse depends on RC time constant அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ அவுட்புட் பல்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த RC time constant வேல்யூ. ஸோ T is equal to 0.69 R1 C1 அப்படின்னு கிடைக்கும். ட்ரிகர் இன்புட் வந்து நம்ம ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ட்ரிகர் த சர்க்கியூட் டு சேஞ்ச் ஃப்ரம் த ஸ்டேட் டு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஸ்டேபிள்ல இருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் இந்த ட்ரிகர் இன்புட்டை நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் மல்டி வைப்ரேட்டர் டைப்புடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரே ஒரு ட்ரிகர் பல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதுவே நமக்கு இங்கே போதுமானதாக இருக்கும். அண்ட் சர்க்கியூட் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா the time between applying trigger pulse has to be greater than the RC time constant of the circuit. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெலிவிஷன் சர்க்கியூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சர்க்கியூட்ஸ்ல நம்ம இந்த மல்டி வைப்ரேட்டர் டைப்ஸை யூஸ் பண்றோம். ஸோ பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்திருப்போம் பைஸ்டேபிள் அப்படிங்கும் போது இதுல நமக்கு 2 ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ்ல நமக்கு வந்து சர்க்கியூட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும், இன்னொரு ட்ரிகர் பல்ஸ் நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த ஸ்டேட்ல இருக்கும். ட்ரிகர் பல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸ்ல இருக்கிற சர்க்கியூட் ஆப்ரேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பல்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது 0வா இருந்துச்சுனாலும் சரி இல்ல 1ல இருந்துச்சுனாலும் சரி
நமக்கு இந்த ஸ்டேட்ல மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஸோ பல்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எய்தர் 0 ஆர் 1 வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மல்டி வைப்ரேட்டரை வந்து ஃபிளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் இல்லைன்னா ஜென்ரலா பைனரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல இருக்க டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல நமக்கு எமிட்டர் கபிள்டு மல்டி வைப்ரேட்டர், கலெக்டர் கபிள்டு மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு 2 டைப்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல இந்த கலெக்டர் கபிள்டு டைப்ல பாத்தீங்கன்னா அகைன் செல்ஃப் பயாஸ்ட் அண்ட் பிக்சட் பயாஸ்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் வந்து இன்னுமே இருக்கு. இந்த எமிட்டர் கபிள்டு டைப்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மித் ட்ரிகர் கான்செப்ட் எல்லாமே வரும். ஸோ ஸ்மித் ட்ரிகர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்போம். இப்போ அடுத்த டைப்பான இந்த பைனரி மல்டி வைப்ரேட்டர்ஸை பத்தின கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சர்க்கியூட் டயக்ராம் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பயாஸ்டு டைப்ல இருக்கிற பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ இப்போ இதுல கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா Q1, Q2. ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டரை வந்து நம்ம ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த ரெசிஸ்டர்ஸ் வழியாக அப்படின்னா லோட் ரெசிஸ்டர் RL1, RL2 வழியா இந்த 2 டிரான்சிஸ்டரை நம்ம ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் R3, R4. ஸோ இந்த 2 ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜாயின் டு காமன் சோர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் மைனஸ் VBB. ஸோ இந்த சோர்ஸுக்கு நம்ம ஜாயினா கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் R1, R2 அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் அது வந்து ஷண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பேரலா நம்ம C1, C2 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிங் கெப்பாசிட்டர் இல்லைன்னா ஸ்பீட் அப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து டிரான்சிஷன் டைமை நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதனால நமக்கு ஸ்பீட் அதிகமாகிறதுனால இந்த கெப்பாசிட்டரை வந்து ஸ்பீட் அப் கெப்பாசிட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்புட்டான இந்த இன்புட் 1 அதாவது ட்ரிகர் இன்புட்டை நம்ம எங்க ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம் த்ரூ த C3 கெப்பாசிட்டர். அதே மாதிரி செகண்ட் இன்புட் வந்து பேஸ் ஆஃப் Q2 டிரான்சிஸ்டருக்கு நம்ம ஃபீட் பண்றோம் த்ரூ C4 கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் இந்த சர்க்கியூட்டோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த சர்க்கியூட்ல இப்போ என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 வந்து நமக்கு டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும், Q2 வந்து நமக்கு ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேபிள் ஸ்டேட் எவ்வளோ நேரம் மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ட்ரிகர் இன்புட்டை கொடுக்குற வரைக்கும் இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்லேயே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இதுல நமக்கு ட்ரிகர் இன்புட்லேயே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா அப்ளை பண்றோமா இல்லை நெகட்டிவா அப்ளை பண்றோமா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பேஸ் ஆஃப் Q1 டிரான்சிஸ்டருக்கு நெகட்டிவ் ட்ரிகரை ஃபீட் பண்ணும்போது இல்லை அப்படின்னா பேஸ் ஆஃப் செகண்ட் டிரான்சிஸ்டருக்கு பாசிட்டிவ் ட்ரிகரை ஃபீட் பண்ணும்போது ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து அன்ஆல்டர்டா இருக்கும். அதாவது இதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரிகரை வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்க்கு கொடுக்கணும், இல்லைன்னா நெகட்டிவ் ட்ரிகரை வந்து செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு கொடுக்கணும். அப்பதான் நமக்கு இங்க இருக்கிற ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து அடுத்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் ட்ரிகரை வந்து பேஸ் ஆஃப் Q1 டிரான்சிஸ்டருக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது கலெக்டர் வோல்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு Q2 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ கலெக்டர் ஆஃப் Q2 வந்து நம்ம எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம், பேஸ் ஆஃப் Q1க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஃபீட்பேக் கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்படி ஆகுறதுனால Q2 ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும்போது பேரலா நமக்கு Q1 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Q1 டிரான்சிஸ்டர் வந்து ட்ரெயின் கம்ப்ளீட்டா ஆகி ஆஃப் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி Q2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்னொரு ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்டே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெகட்டிவ் ட்ரிகர் அப்ளை பண்றோம். ஸோ ஒன்ஸ் ட்ரிகர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இங்க இருக்கோ அதுதான் நம்ம இங்க வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கலெக்டர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும் செகண்ட் டிரான்சிஸ்டர். அது பேரலா நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் Q1 ஆஃப் கண்டிஷன்லயும் Q2 ஆன் கண்டிஷன்லயும் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டேபிள் ஸ்டேட். இப்ப நெக்ஸ்ட் இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு அகைன் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் ட்ரிகரை வந்து செகண்ட் டிரான்சிஸ்டருக்கு அப்ளை பண்ணணும், இல்லைன்னா பாசிட்டிவ் ட்ரிகரை வந்து Q1 டிரான்சிஸ்டருக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் இதுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி நம்ம ட்ரிகரை கொடுத்து தான் இந்த ஸ்டேட்டை நம்ம ஒன் பை ஒன்னா சேஞ்ச் பண்ணி இந்த மல்டி வைப்ரேட்டர் ஆப்ரேஷன் வந்து இங்க நடக்குது. இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல நம்மளுடைய ப்ரீவியஸ் அவுட்புட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ட்ரிகர் பல்ஸ குடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்து இங்க ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் இது நம்ம ஃபிளிப் ஃப்ளாப் ஆர் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்றோம். அண்ட் இதோடைய சர்க்யூட் டிசைன் நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற மல்டி வைப்ரேட்டர்ஸ கம்பேர் பண்ணும்போது, அங்க ஒண்ணு நம்ம ட்ரிகர் பல்ஸே குடுக்க மாட்டோம். இல்லன்னா ஒரே ஒரு ட்ரிகர் பல்ஸ் குடுத்திருப்போம். ஆனா இதுல நமக்கு 2 ட்ரிகர் பல்ஸ் தேவைப்படும். அண்ட் மத்த டைப்ஸ விட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்ட்டிகுலர் மல்டி வைப்ரேட்டர் காஸ்ட்லியரா இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பல்ஸ் ஜென்ரேஷனுக்கும் டிஜிட்டல் ஆப்ரேஷன், அதாவது என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் பைனரி இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பர்ட்டிகுலர் மல்டி வைப்ரேட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம ஃபிக்ஸட் பயாஸ், செல்ஃப் பயாஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே செல்ஃப் பயாஸ்டு டிபெண்ட் பண்ணி இருந்தது. இப்போ நம்ம ஃபிக்ஸட் பயாஸ் பார்க்கலாம். ஃபிக்ஸட் பயாஸ் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கும்போது இது வந்து ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் கூட நமக்கு சிமிலர் ஆப்ரேஷன்ல இருக்கும். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம ஒரு சிங்கிள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்விட்சை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ட்ரிகரிங் ஆப்ரேஷனே வந்து இருக்கும். ஸோ ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது நமக்கு ட்ரிகர் ஆகும். ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும்போது ட்ரிகரிங் வந்து அவைலபிளா இருக்காது. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபிக்ஸட் பயாஸ் டைப்ல இருக்கிற டிஃபரன்ஸ். அண்ட் ஆப்ரேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் கூட சிமிலரா தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம கொடுக்குற இந்த ட்ரிகரிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங், இன்னொன்று வந்து ஏசிமெட்ரிக்கல் ட்ரிகரிங். அதாவது சிமெட்ரிக்கல் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரிகர் இன்புட் பாத்தீங்கன்னா பைஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால 2 ட்ரிகர் இன்புட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்புட் 1 அண்ட் இன்புட் 2 அப்படின்னு. இந்த 2 இன்புட்ஸுமே வந்து நமக்கு ஒரே சிமெட்ரியில மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிமெட்ரிக்ல இருக்கும்போது இதை நம்ம ஏசிமெட்ரிக்கல் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டீடைல்ஸ். ஸ்மித் ட்ரிகர் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகரை வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் கம்பேரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் தட் ப்ரொடியூசஸ் ஸ்டேபிள் அவுட்புட். ஸோ ஸ்டேபிளாக ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் தான் இந்த சர்க்கியூட், அதாவது ஸ்மித் ட்ரிகர். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் கண்டிஷனிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டு கன்வெர்ட் நாய்ஸி சிக்னல்ஸ் இன்டு டிஜிட்டல் பல்சஸ்ல வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஒன் பிட் குவான்டைசர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம், அனலாக்ல இருந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதுனால இதை நம்ம ஒன் பிட் குவான்டைசர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இட் இஸ் அ கம்பேரேட்டர் சர்க்கியூட் தட் இன்கார்பரேட்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ப்ரொடியூசிங் டூ ஸ்விட்சிங் த்ரெஷோல்ட்ஸ், அதாவது VTH ஹை அண்ட் VTH லோ. ஸோ இது வந்து ஒரு கம்பேரேட்டர் சர்க்கியூட். ஜென்ரலா ஒரு கம்பேரேட்டர் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ இருக்கும், அது கூட நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 த்ரெஷோல்டு வேல்யூ டிஸ்டிங்க்டா இருக்கும், ஹை ஒன்று லோ ஒன்று. இந்த 2 வேல்யூஸ் கூட நமக்கு கம்பேர் பண்ணி தான் நமக்கு சிக்னல் வந்து அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ இது எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூசிங் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ஃபார் இட்ஸ் இன்புட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டு எலிமினேட் ஆசிலேஷன்ஸ் தான் வந்து இந்த கம்பேரேட்டர் சர்க்கியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதனுடைய மெயின் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டெரிசிஸ். இட் எக்ஸிபிட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்ட் வோல்டேஜஸ் ஃபார் ரைசிங் அண்ட் ஃபாலிங் எட்ஜஸ் டியூ டு பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஜென்ரலாக இப்படி ஒரு நம்ம சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரைசிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபாலிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைசிங் எட்ஜுக்கும் ஃபாலிங் எட்ஜுக்கும் தனித்தனியாக ஒரு த்ரெஷோல்டை மெயின்டைன் பண்ணி அது கூட கம்பேர் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூவே கிடைக்குது. செகண்ட் வந்து நாய்ஸ் எலிமினேஷன். ஸோ இந்த ஹிஸ்டெரிசிஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் எலிமினேட்ஸ் மைனர் நாய்ஸ் அண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இன் தி இன்புட் சிக்னல். தேர்ட் வந்து ஸ்கொயர் வேவ் அவுட்புட். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகர் வந்து இட் கன்வெர்ட்ஸ் அனலாக் சிக்னல்ஸ். ஸோ அனலாக் அப்படிங்கும் போது நமக்கு சைன் வேவா இருக்கும், இதை வந்து நமக்கு டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது ஸ்கொயர் வேவ் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ ஸ்மித் ட்ரிகருடைய சிம்பிள் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிங் எட்ஜ் அண்ட் இது வந்து ரைசிங் எட்ஜ் அப்படிங்கிறதுனால தான் இந்த சிம்பிளே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹிஸ்டெரிசிஸ் உடைய சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக
ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் த்ரெஷோல்டு லெவல்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். VTH ஹையுடைய ஃபார்முலா வந்து VCC இன்டூ R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ இதில் இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து சேச்சுரேஷன் வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி VTH லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VCC இன்டூ R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேச்சுரேஷன் வோல்டேஜ் மைனஸ் VSAT. அண்ட் இதுல R1 R2 அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்சஸ். ஃபைனலா இதோடைய ஹிஸ்டெரிசிஸ் வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா VCC இன்டூ R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இதுதான் டிஸ்டிங்க்டா இருக்கிற த்ரெஷோல்டு வேல்யூஸ், அதாவது ஹை அண்ட் லோக்கு இருக்கிற ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம ஸ்மித் ட்ரிகரை வந்து இட் இஸ் அ கம்பேரேட்டர் சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தோம். பட் பேசிக்காக ஒரு கம்பேரேட்டருக்கும் இந்த ஸ்மித் ட்ரிகருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கம்பேரேட்டரில் வந்து நமக்கு ஃபீட்பேக் எதுவுமே இருக்காது. ஆனால் ஸ்மித் ட்ரிகரில் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து தனித்தனியா அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே 0வா கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு டிஸ்டிங்டா இதுக்கு தனித்தனியா அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டெரிசிஸ் வோல்டேஜ் வந்து இங்கே 0வா இருக்கும். ஆனால் ஹிஸ்டெரிசிஸ் வோல்டேஜ் இங்கே நமக்கு டிஸ்டிங்டா VUT மைனஸ் VLT, அதாவது அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் மைனஸ் லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜுக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் zero crossing detector and window detector, and Smith trigger உடைய application வந்து to convert any waveform into square wave. So இதுதான் comparator and Smith trigger இருக்க basic difference. இப்போ இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இன்னும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்மித் ட்ரிகரை வந்து நம்ம லேட்சாகவும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம், ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஃபங்க்ஷன் ஆக வைக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னா பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக இதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஸோ இதுக்கான நேமை தான் நம்ம ரிலாக்ஸிங் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் RC நெட்வொர்க்கை எடுத்து அவுட்புட் அண்ட் இன்புட் ஆஃப் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகருக்கு நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இருக்கிற சர்க்கியூட்டை வந்து நம்ம பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே கனெக்ஷனை நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதை வந்து அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஆர் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்ச் ஃபிளிப் ஃப்ளாப் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணணும், அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் R1 into V reference should be greater than R2 into V saturation. ஸோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜை விட நமக்கு சேச்சுரேஷன் வோல்டேஜ் உடைய லெவல் வந்து இங்க கிரேட்டர் தானா இருக்கணும். அப்பதான் நமக்கு லோவர் த்ரெஷோல்ட் அண்ட் ஹையர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல மெயின்டைன் ஆகும். ஸோ அதனுடைய ப்ராடக்டோட வேல்யூ வந்து நமக்கு கிரேட்டர் தானா இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து சேச்சுரேஷன் வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜை விட கிரேட்டர் தானா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால ஒரு ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்ண முடியும். இப்போ இதனுடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலில் வந்து மெயின்டைன் ஆகும். செகண்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்து 1லயே மெயின்டைன் ஆகும், அதாவது ஹைலயே மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த இன்புட் வோல்டேஜ் வந்து லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஹைல இருந்து லோக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து மூவ் ஆயிடும். ஸோ இதை தான் நம்ம கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் கண்டிஷன் இப்ப இன்புட் வோல்டேஜ் வந்து அப்பர் த்ரெஷோல்டை விட கம்மியா இருக்கும் போது இன்புட் வோல்டேஜ் வந்து இன்னுமே, அதாவது அப்பர் த்ரெஷோல்டை விட டிகே ஆகும் போது நமக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் லோலயே மெயின்டைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்ப அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட இன்புட் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தானே ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் அகெயின் ஹை ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ரெசிப்ரோக்கல்ல இருக்கும்போது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் கிடைக்குதுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல்டா இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அகெயின்
ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல இப்படி கிடைக்கும். ஸோ இதனால தான் நமக்கு அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவாவே கிடைக்குது. ஸோ ஏன் நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஹிஸ்டெரிசிஸ் எஃபெக்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி டிரான்சிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான ஸ்டெப்ஸே. ஸோ எப்பெல்லாம் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஹை அண்ட் லோ அப்படின்னு ரெசிப்ரோக்கலா இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு கிடைக்கும். Next types of Smith trigger. So first வந்து பாத்தீங்கன்னா inverting type. So invertingல the input is applied to inverting terminal of op-amp and the output transition between saturation voltages when input crosses lower threshold voltage and upper threshold voltage. So output transition எப்ப நடக்கும் and input வந்து நம்ம எங்க அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு Smith trigger உடைய டைப்ஸே வந்து இருக்கும். So செகண்ட் டைப்பையும் பார்த்துட்டு உங்களுக்கு இதனுடைய டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஸோ நான் இன்வெர்ட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு வந்து நம்ம அதாவது இந்த டெர்மினலுக்கு நம்ம இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணுவோம். ஃபீட்பேக் வந்து அதே ரெசிஸ்டன்ஸ் மூலமா தான் அதே டெர்மினலுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ நமக்கு அவுட்புட் டிரான்சிஷன்ஸ் எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா பிட்வீன் விசிசி அண்ட் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பேசிக் டயக்ராம் இருக்கும். இந்த பிளஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் அப்படிங்கிறத வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் இந்த நெகட்டிவ்க்கு நம்ம இன்புட்டை ஃபீட் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர் கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்மித் ட்ரிகர்ல ஆப்-ஆம்பை பேஸ் பண்ணி இருக்கா, இல்ல நம்ம டைமரை பேஸ் பண்ணி இருக்கோமா, டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி இருக்கோமா, சிமாஸை பேஸ் பண்ணி இருக்கோமா அப்படிங்கறத பொறுத்து நமக்கு ஸ்மித் ட்ரிகர்ல நிறைய டைப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல நம்ம ஆப்-ஆம்ப் அதாவது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது வந்து ஆப்-ஆம்ப் பேஸ்ட் ஸ்மித் ட்ரிகர். ஸோ இதுல வந்து ஆப்-ஆம்ப்லால நமக்கு ஹை ஸ்பீடும் கிடைக்கும், ப்ரெசிஷனும் கிடைக்கும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். Next is Smith trigger using 555 timer. So இது வந்து பாத்தீங்கன்னா it is easy and inexpensive method. Threshold வந்து எப்படி நம்ம செட் பண்றோம் அப்படின்னா using resistor divider networks at pins 2 and 6. ஸோ பின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1ல இருந்து 7 வரைக்கும் அவைலபிளா இருக்கும். அதுல 2 and 6க்கு நம்ம 2 ரெசிஸ்டர் டிவைடர் நெட்வொர்க்ஸை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுல நம்ம த்ரெஷோல்ட் வேல்யூவை வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து 555 டைமரை பேஸ் பண்ண ஸ்மித் ட்ரிகர். நெக்ஸ்ட் யூசிங் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மித் ட்ரிகரை வந்து யூசிங் அ பேர் ஆஃப் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி கூட நம்மளால ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுல நமக்கு 2 கிராஸ் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் Q1 Q2 அது கூட இன்புட் ரெசிஸ்டர் அண்ட் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம த்ரெஷோல்டை செட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வோல்டேஜ் divider network வந்து யூஸ் பண்ணுவோம். and transistors it provides positive feedback and switching function. so இதுதான் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்ணும்போது இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் CMOS ஸ்மித் ட்ரிகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோ பவர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஹை நாய்ஸ் இம்யூனிட்டிக்கு இந்த பர்டிகுலர் டிசைனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாய்ஸ் இம்யூனிட்டி, அதாவது ஹிஸ்டெரிசிஸ் என்ன பண்ணும்னா நமக்கு எரர்ஸ் அண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸை எலிமினேட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் வந்து எட்ஜ் டிடெக்ஷன், அதாவது ரைசிங் எட்ஜ் அண்ட் ஃபாலிங் எட்ஜ் எல்லாத்தையும் அக்யூரேட்டா டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். தேர்ட் வந்து த்ரெஷோல்டு கண்ட்ரோல், ஏன்னா நமக்கு இங்க 2 டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்டு இருக்கிறதுனால அதை நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபோர்த் வந்து வேவ் ஃபார்ம் கண்டிஷனிங், அதாவது புவர்லி டிஃபைன்ட் அனலாக் வேவ்ஸை கூட நம்மளால ஒரு கரெக்டான டிஜிட்டல் ஸ்கொயர் வேவா நம்மளால கண்டிஷன் பண்ண முடியும். ஃபிஃப்த் வந்து வைட் இன்புட் ரேஞ்ச். ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு காம்ப்ளெக்சிட்டி, ரெஸ்பான்ஸ் ஸ்லோ டவுன், temperature sensitivity, power consumption and cost. இதெல்லாம் இதனுடைய disadvantages. and applications எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா waveform shaping, motor speed detection, touch interfaces, power supply monitoring and communication interface. இந்த applications எல்லாம் நம்மளால ஸ்மித் ட்ரிகரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் இருக்கிற டிஃபரன்ஸ். இன்வெர்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் சிக்னலை இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம் அண்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன்
the non-inverting input and outputக்கு நடுவுல நம்ம இங்க எடுத்திருக்கோம் அண்ட் இங்க நமக்கு ஒரு feedback resistor R1 இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் டைப்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த பிளஸ் அப்படிங்கிற நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு நம்ம இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். R1 வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர். ஸோ இந்த கனெக்ஷன் நமக்கு நான் இன்வெர்ட்டிங்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். ஸோ நம்ம இன்புட்ல நம்ம ஒரு அனலாக் வேவ் அதாவது சைன் வேவை தான் கொடுப்போம். இப்போ இதுல நம்ம அப்பர் த்ரெஷோல்ட் அப்படின்ற வேல்யூவை இங்க நம்ம செட் பண்ணியிருக்கோம் அண்ட் லோவர் த்ரெஷோல்ட் இங்க செட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய இன்புட் வோல்டேஜ். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜை டிடெக்ட் பண்ணி அந்த லெவல்ல நமக்கு பிளஸ் அவுட்புட் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இங்க எதுவுமே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் லோவர் த்ரெஷோல்ட் நமக்கு இங்க இருக்கு. இங்க நமக்கு டிடெக்ட் ஆகி இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் வேவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அனலாக் வேவை வந்து நம்ம டிஜிட்டல் ஸ்கொயர் வேவா நம்ம இங்க கன்வெர்ட் பண்றோம். ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்ல நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு வேவ் பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் எட்ஜ் அண்ட் ஃபாலிங் எட்ஜ் ரெண்டு எட்ஜுமே டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ரைசிங் எட்ஜ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் எட்ஜ். ஸோ நம்மளோட இன்புட் வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்ட் அப்பர் த்ரெஷோல்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய அப்பர் த்ரெஷோல்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்புட் வோல்டேஜ் இதை எக்ஸீட் பண்ணுச்சுன்னா நமக்கு வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், இல்லை நம்மளுடைய லோவர் த்ரெஷோல்டை வந்து எக்ஸீட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்கறது தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாகவே இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால தான் இதை வந்து நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிமெட்ரிகர் வந்து இட் அச்சீவ்ஸ் ஹிஸ்டெரிசிஸ் யூசிங் த ரீஜெனரேட்டிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ரீஜெனரேட்டிவ் அப்படிங்கும்போது ரிப்பீட்டடா நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்றதுனால தான் நமக்கு இந்த ஹிஸ்டெரிசிஸே இங்கே கிடைக்குது. ஸோ இதுதான் இதனுடைய மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஏன்னா இதையெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். First question. So இந்த question வந்து UPSC ESC 2022ல கேட்டிருக்க question. Schmitt-Trigger can be used as square wave generator, comparator, A-stable multi-vibrator. நமக்கு இங்க 3 கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கரெக்டா இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் தனியா கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளால ஸ்மிட்ரிகரை யூஸ் பண்ணி ஸ்கொயர் வேவை ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து ஆப்வியஸா ஒரு கம்பேரட்டர் தான். அண்ட் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் நம்ம முன்னே பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சேஞ்ச் பண்ணும்போது பைஸ்டேபிள் ஏஸ்டேபிள் அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையுமே டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இதையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 1, 2 and 3 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, RRB 2019ல கேட்டிருக்க question, Schmitt-Trigger is used in. ஸோ எந்த ஆசிலேட்டர்ல இங்க நம்ம யூஸ் பண்றாங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஹார்ட்லே, கிறிஸ்டல், கால்பிட்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். ஸோ பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை நம்ம ஜென்ரேட் பண்ணும் போதே பார்த்திருப்போம் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next, UPSC 2022ல கேட்டிருக்க question, Schmitt-Trigger circuit achieves hysteresis by using magnetic properties, avalanche multiplication, Barkhausen principle and regenerative positive feedback. So Schmitt-Triggerல hysteresis எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இது questions எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் இதை டிஸ்கஸ் பண்ணோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரீஜெனரேட்டிவ் டைப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பே வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் 2021ல கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா how many counts are there in Schmitt-Trigger if the supply frequency is 50 Hz and time is 5 seconds. ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட்வீன் T and F ரிலேஷன்ஷிப் வந்து T is equal to 1/F. நமக்கு ஃப்ரீக்வன்சி 50 ஹர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/50 அப்படிங்கும் போது 20 மில்லி செகண்ட்ஸ் தான் நமக்கு டைம் ரெக்வயர்ட். அதாவது ஒரு ஸ்கொயர் வேவுக்கு நமக்கு 20 மில்லி செகண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இங்க நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ்ல எவ்வளோ ஸ்கொயர் வேவ் இருக்கு அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 5 செகண்ட்ஸ்ல அப்படிங்கும் போது 5 டிவைடட் பை ஒரு பீரியட் எவ்வளோ இருக்கு 20 × 10⁻³ ஸோ நமக்கு 250 ஸ்கொயர் வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்.